Taste the Daily. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடியை விடுவித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அதனை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. சிறப்பு நீதிமன்றம் அவரை அதிலிருந்து விடுதலை செய்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதனை ரத்து செய்திருக்கிறது. இந்நிலையில் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி அவருக்கான தண்டனை விவரங்கள் டிசம்பர் 21ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், என்ன விவரம்? உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விடுவிப்பை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முகேஷ். முகேஷ், கூடுதல் விவரம் என்ன? 2006ஆம் ஆண்டு முதல் 11ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்துல கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பொன்முடி பதவி வகித்தார். அப்போ பதவி வகித்த காலத்துல வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரும் மணிவண்ணன் என்பவரும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த எம்பி எம்எல்ஏக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூவரையும் விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து 2016ஆம் ஆண்டே லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீடு மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள், சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 39 சாட்சிகளையும் இந்த வருமானத்துக்கு அதிகமாக 65% மேற்பட்ட சொத்து சேர்த்ததாக வைத்த வாதங்களையும் ஏற்க மறுத்திருக்கிறது. எனவே அந்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்துவிட்டு அவரை மூவரையும் தண்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பொன்முடி உள்ளிட்டோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த பொன்முடியின் மனைவியின் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக சேர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கிட்டிருக்கிறார்கள். ஒரு மனைவிக்கு சொந்தமாக தனியாக விவசாய நிலங்கள் உள்ளது. அதில் உள்ள கட்டணங்கள் மூலமாகவும் வருமானங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இவற்றை கருத்தில் கொள்ளாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் பதிவு செய்திருப்பதையும் அதை சரியாக புரிந்து கொண்டு சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியாக தான் தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே இந்த உத்தரவை ரத்து செய்யப்படாது என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் தற்போது பிறப்பித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் வருமான வரி கணக்கு, வங்கிக்கு பாஸ் புத்தகங்கள் ஆகியவற்றை மட்டுமே அடிப்படையாக கொண்டு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே இந்த உத்தரவு தவறானது, செல்லாது என்று அந்த உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்திருக்கிறார். குறிப்பாக 64.90 அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி சொத்து சேர்த்ததாக நிரூபணமாவதாகவும், எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு மனுவை அனுமதிப்பதாகவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு தற்போது பொன்முடி மற்றும் விசாலாட்சி ஆகியோர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இவர்களுக்கான தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக இருவரையும் வரும் 21ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முகேஷ். Taste the Daily.